ஜிஹெச்சுக்கு போயிருக்கேன். எதுக்குன்னா எங்க வீட்டுக்காரோட டெத் சர்டிஃபிகேட். இன்னைக்கு கூட ஏதோ என்னால தாங்க முடியுது, அன்னைக்கெல்லாம் என்னால தாங்கவே முடியல. அப்போ நடந்துட்டு இருக்கு, ஷூட் நடந்துட்டே இருக்கு. எங்க வீட்டுக்காரர் கேஸ்க்காக கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை வாங்குறதுக்காக என்னோட சைன் வேணும்னு நான் இங்க வந்தேன். அப்பெல்லாம் வந்து என் நெஞ்செல்லாம் வெடிச்சிச்சு. அந்த இடத்தையே தாண்ட முடியல, கை கால்லாம் நடுங்குச்சு. அது ஒரு விதமான ஒரு இது. இப்ப கூட இந்த இடம் தான் நம்ம நிதானிச்சு உட்காந்து நான் பாக்குறேன், இந்த இடம் தானே நம்ம உட்காந்தோம் அப்படின்னு. ஆனா அப்ப அப்படி இல்லை. இதுக்கு முன்னாடி நான் வந்தேன் டெத் சர்டிஃபிகேட் வாங்க. நீங்க முன்னாடி நடந்து வருவீங்க, பின்னாடி ஒரு 5 பேர் வந்து தொடர்ந்து நடந்து வருவாங்க, உங்ககிட்ட பேசிக்கிட்டே வருவாங்க. அதை நீங்க ஃபீல் பண்ணீங்களாக்கா அந்த இடத்துல? அந்த இடத்துலயா? கண்டிப்பா ஃபீல் பண்ணேன். நான் வந்து காலையில இருந்தே ஃபீல் பண்ணேன். ஓகே ஓகே. எப்படா போவோம்னு எதிர்பார்த்திருப்பீங்க. ஆமா, எப்போ போவோம், டைம் ஆகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். எப்போ அங்க போவோம், அது என்னமோ அவங்க எனக்கு அங்கேயே இருக்க மாதிரி இருக்கும். நான் எப்போ போனாலும் வந்து அந்த ஜிஹெச்ல கொஞ்ச நேரம் நின்று பார்ப்பேன், பார்த்துட்டு போவேன். அங்கதானே அவங்க உயிர் போச்சு, ஒருவேளை அவங்க உடலை விட்டு அந்த ஆத்மா வந்து அங்கதானே நின்று இருக்கும். உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்.